மெட்ராஸ் மார்க்கெட் தீபாவளி எக்ஸ்போ செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை GM கிழங்கில் களை கட்ட போகுது. வியாபாரிகள் உடனே பதிவு செய்ய அலையுங்கள் 012-630-5612. தவற விடாதீர்கள். மெட்ராஸ் மார்க்கெட் பவர்ட் பை லவ் விஸ்டா. இந்த நாள் இனிய நாள். இன்று நீங்க கேட்கக்கூடிய அந்த தலைப்பு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஷாக் ஆகி அதுக்கு பிறகு அது உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆகி பேசுறதுக்கு டைம் ஆகும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படி தூண்டுறதுக்கான ஒரு நேரம். ஆமா, இந்த வயசுல எனக்கு வரக்கூடாது, ஆனா இந்த வயசுல வர வேண்டிய விஷயமா இது அப்படின்னு கேட்க நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். இந்த வயசுல வருது அப்படி. சில பேருக்கு இந்த வயசு ஒரு 50, 55, ஒரு 58, 60 இருக்கும். ஆனா இந்த நேரத்துல எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்காங்க. ஆமா, இப்பதான் வந்து காதலே மலரும். இதனால வரைக்கும் காதல் பிடிக்காது எனக்கு தேவையில்லாத யோசிக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 60 வயசுல வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு காதல் மலர ஆரம்பிக்கும். ஓகே, இந்த வயசுல வர்றது இப்போ வந்துருச்சு அது அப்படி சொல்லணும். ஆமா, இன்னும் ஒரு பக்கம் போனீங்கன்னா ஒரு 24, 25 வயசா இருக்கும். நான் ரிட்டையர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு திடீர்னு அவருக்கு இந்த வயசுல வர வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த வயசுல எனக்கு வந்திருக்கு, சோ அதுக்காக வேலை செஞ்சு 30 வயசுக்குள்ள ரிட்டையர் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு. அது இன்னும் சில பேருக்கு இந்த வயசு வந்து இப்பதான் ரொம்ப ரொம்ப இளமையான வயசா இருக்கும். 20, 25, 26 தான் இருக்கும். நான் என்ன சார் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணி வாழ்க்கை செட்டில் பண்ணிட்டு வீட்லயே ஹவுஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 18, 19 வயசுலயே அப்படியே வந்து நான் வந்து ஞானியா போறேன், அப்படியே வந்து காசி கைலாசம் போறேன், இந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. 18 வயசு தான் இந்த வாழ்க்கை பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு போயிருக்காரு. யாரு இந்த மாதிரி போயிட்டு சாம இருக்கு போயிட்டு பாஸ்போர்ட்ல தூக்கி போட்டு ஆள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி சரி, அந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா? இந்த வயசுல வரக்கூடாத விஷயம் ஒரு சில கவலைகளை ஒரு சில வயசுல நம்ம பண்ணவே கூடாது. தேவையில்லாம அந்த கவலை நம்ம பண்ணுவோம், தேவையில்லாம ராசி பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன தோணும்னா, இந்த வயசுல எப்படி அதை வந்து தோணும், இது தப்பு ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் வந்திருக்குதா அதை பத்தி பேசணும். ஆமா, இன்னும் ஒருத்தர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு, அவருக்கு 20 வயசு. எப்படியான சீக்கிரமா அப்பா ஆயிரும் கல்யாணம் பண்ணிட்டு. எனக்கு யாராவது இல்ல பிள்ளைகள் என்னை அப்பான்னு கூப்பிடணும் அப்படி ஃபீல் தான் அவருக்கு. இருக்கு அது மாதிரி ரொம்ப 15, 16 வயசுல வந்து எப்படியாவது வேலைக்கு போயிட்டா நல்லா இருக்கும்ல. அவர் 15 வயசு எங்கேயாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிடலாமா, பேசாம இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறது அப்படி. இந்த வயசுல வரக்கூடாது, ஆனா வந்திருக்கு அப்படின்னா எதெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. அழைக்கலாம் 0395430993. அந்த காசிக்கு போன சொன்னீங்க இந்த வயசுல வரவே கூடாது, ஆனா வந்துருச்சு. அழைக்கலாம். இது ராகா. பாட்டி இருந்தா இப்படி இருமல் எல்லாம் வருமா? இதோ பாட்டி, வெள்ளை டப்பா, பச்சை மூடி, பங்கஜ கஸ்தூரியோட வந்துட்டேன். சளியை குறைக்கவும் இருமல் அறிகுறிகளை போக்கவும் மிளகு, சுக்கு, திப்பிலி, ஆடாத்தோட மற்றும் சீரகம் போன்ற 16 வகை மூலிகளால செய்யப்பட்ட பங்கஜ கஸ்தூரியை பயன்படுத்தணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வெள்ளை டப்பா, பச்சை மூடி, பங்கஜ கஸ்தூரி, பிரீத் ஈஸி அட்வான்ஸ் தற்போது புதிய வடிவில் சுகாதார அமைச்சின் அங்கீகாரம் பெற்ற ஹோலோகிராமுடன் வந்துள்ளது. கடைக்காரரிடம் கேட்டு வாங்குங்கள். ஆஸ்ட்ரோவின் 30வது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். 23 ஆகஸ்ட் மாலை மணி 4 முதல் இரவு மணி 10 வரை பெவிலியன் கோலாலம்பூரின் முதன்மை நுழைவாயிலில் ஆல்பா, வனேசா ரெய்னால்ட், அக்மல் அஷ்ரஃப் மற்றும் ஹாங்காங் நட்சத்திரங்களான கெவின் சூ, மிமி கோங் ஆகியோரின் அற்புதமான கலை நிகழ்ச்சிகளோடு இன்னும் பல சிறப்பு படைப்புகளையும் கண்டு மகிழுங்கள். உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அழைத்து வந்து இந்த மறக்க முடியாத அனுபவத்தின் ஒரு பகுதியாகுங்கள். ஆகஸ்ட் 23 மாலை மணி 4 முதல் இரவு மணி 10 வரை உங்களை அங்கு சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் தெய்வீகம் வளர 38 ஆண்டுகள் உங்கள் நம்பிக்கையாய் பயணிக்கும் அபூர்வாஸ். உங்கள் பூஜை அறையை நீர்வழியால் நிரப்ப தீபாஜ்யம் பூஜை எண்ணெய், கற்பூராஞ்சனம், பாஞ்சஜன்யம் சூடம், சுகந்தனை மற்றும் ஜலபதி நல்லெண்ணெய், பலவிதமான அகர்பக்திகள், சாம்பிராணிகள் என 100க்கும் மேற்பட்ட பூஜை பொருட்கள். கடந்த 38 ஆண்டுகளின் பயணத்தில் எங்களுக்கு துணையாக இருந்த உங்களுக்கு எங்களின் இதயபூர்வமான நன்றி. அபூர்வாஸ், உங்கள் இல்லத்தின் ஆன்மீக நம்பிக்கை என்றும் உறுதுணை. குமார், அப்பா இல்லாம உன்னை படிக்க வைக்க என்ன செய்ய போறேனே தெரியல. கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஒரு நல்ல கரியர் வேணும். உங்களை பாத்துக்க. நம்பிக்கையை கைவிட்டுறாதப்பா. கேபிஜே ஹெல்த் கேர் யுனிவர்சிட்டி தகுதியான மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. பிசியோதெரபி, பார்மசி, மெடிக்கல் இமேஜிங், நர்சிங் பல கோர்சஸ் இருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு குமார். கண்டிப்பா உங்க கனவை நான் நினைவாக்குறேன். கேபிஜே ஹெல்த் கேர் யுனிவர்சிட்டி, ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு வாய்ப்பு. இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 01048000087. நீங்களும் பேங்க் ராக்கெட்டின் அடுத்த மில்லியனர் ஆகலாம். ஆண்டு முழுவதும் 4 மில்லியனர்கள் உட்பட மொத்தம் 10 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பரிசுகளுடன் மீண்டும் வந்துவிட்டது பேங்க் ராக்கெட் ++ இன்வெஸ்ட்மெண்ட் ஐ அக்கவுண்ட்.
வரி ஜிஎஸ்டி நாட்டின் முதன்மை வரி விதிப்பு தூணாக இருப்பதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் பிரதமர். அந்த பொதுவான வரியை மீண்டும் கொண்டு வருவது குறைந்த வருமானம் பெறும் அடித்தளங்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்பதை தாம் நன்கறிவதாக கூறினார். எந்த ஒரு வரி சீர்திருத்தமும் சமூக சமத்துவத்திற்கான அரசாங்கத்தின் முன்னதாக ஜிஎஸ்டியையும் விற்பனை சேவை வரியான எஸ்எஸ்டியையும் இணைக்கும் ஹைபிரிட் வரி அவர் வெளியிட்டுள்ளதற்கு அச்சங்களை ஏற்படுத்தியிருப்பதை அடுத்து அவர் அந்த விளக்கத்தை கொடுத்தார். இதனிடையே அடுத்தடுத்து சில முக்கிய அறிவிப்புகளை சுதந்திர தினத்தின் நாள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தேசிய தினம் மற்றும் அக்டோபரில் பட்ஜெட் தாக்கலின் போது என அடுத்தடுத்து பல நற்செய்திகள் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஹைப்பர்லிங்க் இணைப்புகள் அமலாக்க நடவடிக்கைகள் மூலம் எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி வசதியில் நற்செய்திகள் நிலையில் மோசடிக்காரர்கள் RCS iMessage உள்ளிட்ட இதர சேவைகளை தங்களின் மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது தெரியவந்துள்ளது. அவற்றை தவிர்த்து வாட்ஸ்அப், டெலிகிராம் மாதிரியான OTT செயலிகள் மூலமும் அவ்விணைப்புகள் பகிரப்பட்டு வருகின்றன என ஸ்லாங்கோர் தொடர்பு பல்லூடக ஆணையம் எச்சரித்தது. சரவாக் சிரியான் மட்டுமே நாட்டில் மிக ஆரோக்கியமான காட்சி தரத்தை பதிவு செய்திருக்கிறது. அம்மாநிலம் அசத்தலான ஸ்டைலோடு இன்னும் அதிக மதிப்பில் வந்தாச்சு அதிவா மல்டேகா பொனான்சா. ஸ்பாட்டியான பொருள்வா அதிவாவை ஓட்டுங்க. 7500 ரிங்கிட் வரையிலான சலுகையை பெறுக. உங்க ஸ்டைல் தான் எங்க இன்ஸ்பிரேஷன். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உயிரை காப்போம், ரத்த தானம் செய்வோம். ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை காலை மணி 11 முதல் மாலை மணி 4 வரை ஜோஹரில் உள்ள மைடின் மால் முத்தியாரா ரீனியில் நடைபெறும் ரத்த தான முகாமில் கலந்து கொண்டு உயிரை காக்கும் உன்னத செயலில் பங்கெடுங்கள். இதற்கான நுழைவு இலவசம். மேல் விவரங்களுக்கு raga.my அகப்பக்கத்தை வலம் பாருங்கள். மகிழ்ச்சியான செய்தி. இப்போது ஆசியாவின் ஆரம்ப விலை வெறும் 33,900 ரிங்கிட் மட்டுமே. கூடுதலாக 500 ரிங்கிட் தள்ளுபடி பெற இப்போதே பரோடுவா ஷோரூமிற்கு செல்லுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. விளையாட்டு செய்திகள். இந்தியா புதுடெல்லியில் நடைபெற்று வரும் BWF உலக பூப்பந்து போட்டியில் நாட்டின் இரு ஜோடிகளே காலிறுதி வரை சென்றுள்ளனர். அரஞ்சியா சுபோயிக் சீன வீரர்களை சந்திக்கும் வேளை மற்றொரு ஆடவர் இரட்டையரான கொரிய வீரர்களை சந்திக்கின்றனர். நேற்று 3ஆம் சுற்றில் மகளிர் இரட்டையர் பதினார் உள்ளிட்ட நாட்டின் எஞ்சிய பிரதிநிதிகள் தத்தம் எதிரணியினருடன் பொருந்தனர். BWF உலக நேரடி ஒளிபரப்பை இன்று நண்பகல் 1 மணி தொடங்கி ஆஸ்ட்ரோ அலைவரிசை 816 மற்றும் சூப்பாவில் காணலாம். 6 ஆட்டங்களுக்கு பிறகு பால் போகாவுடனான அந்த மான்செஸ்டர் யுனைடெட் யுவென்டஸ் முன்னாள் வீரர் இலக்கு முழுமையாக நிறைவேறாத நிலையில் பரஸ்பர அடிப்படையில் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் சோதனையில் தோல்வியடைந்ததை அடுத்து 4 ஆண்டுகள் ஆட்டத்தடை விதிக்கப்பட்டு பின்னர் அத்தடை 18 மாதங்களாக குறைக்கப்பட்டது. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டியின் ஏற்பாட்டு குழு $102 மில்லியன் பரிசு தொகையை அறிவித்துள்ளது. கிராண்ட் ஸ்லாம் வரலாற்றில் அது மிகப்பெரிய பரிசு தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து ஆக கடைசி விளையாட்டுச் செய்திகளை சினிமேஜிக்.com இன்றைய தெரிந்து கொள்ளுங்கள். ராக செய்தி